ஹலோ ஆல், பிக் பாஸ் டே 79. ஸோ மண்டே என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மண்டே எபிசோடில் மெயினாக வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நடந்தது. நாமினேஷன் ஸ்பெஷல். இந்த வாட்டி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நாமினேஷன். ஸோ ஸ்ருதிகா வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கிஃப்ட் கொடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கஷிஷ் விவின் ஒரு சண்டை. ஸோ இந்த சண்டைக்கு அப்புறமேட்டு இன்னொரு சண்டை வந்து நடக்குது. அது இன்றைக்கி எபிசோடில் காமிப்பாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீக்கெண்டில் நம்மளுக்கு தெரியும், ஸ்ருதிகா ரொம்பவே உடஞ்சி போயிருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸும் பிக் பாஸ் எல்லோரும் டார்கெட் பண்ணி ரொம்பவே வந்து இமோஷனலாக இருந்தாங்க. ஸோ சல்மான் கொஞ்சம் அட்வைஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து திரும்பி கேமுக்கு வந்து எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கரண் கூடலாம் வந்து அவங்க ஓவராலாக வந்து மர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்ருதிகா இப்போ நியூவாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யாமினி அண்டு ஈடின். ஸோ நம்மளுக்கு தெரியும், எப்படியா இருந்தாலும் டபுள் எவிக்ஷன் வந்து அவங்க தான் போவாங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் திக்விஜய் போனது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எவிக்ஷன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ஷோவோட ஃபார்மேட்டு எப்படி தான். இனிமேல் இன்னும் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ருதிகா எப்படியாவது டாப் 5ல் வரணும்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணலாம். சரி, இப்போ இந்த எபிசோடில் மெயினான ஹைலைட்ஸ்க்கு போகலாம். மண்டே எபிசோடில் ஓவராலாக எனக்கு பார்க்க முடிஞ்சுது. இந்த எவிக்ஷனுக்கு அப்புறமேட்டு வந்த ஒப்பீனியன், இப்போ வீடு வந்து ஒரு குரூப்பாகவே வந்து பிரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி வந்து குரூப்பாக தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா குரூப்புக்குள்ளே வந்து சண்டை வருது. அதே மாதிரி விவின் அவினாஷ்கிட்ட வந்து நிறைய ஒரு கிளாஷஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் வெடிச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இந்த வீக்கெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கரண், ஸ்ருதிகா. ஸோ ஸ்ருதிகா அவங்களுடைய விளக்கம் சொல்கிறாங்க. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ கடந்த 2 நாளாக நடந்த டாஸ்க்லலாம் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது மாதிரி திக்விஜய் கிட்ட இருந்த அந்த ஒரு பிரச்சனையும் எல்லாமே சேர்த்து வச்சு என்னால் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் என்னால் முடிஞ்சிச்சு. ஸோ கரண் கிட்ட சாரி கேட்குறாங்க. ஸ்ருதிகா இங்கே பண்ணது தேவையில்லாத விஷயம். கரண் கிட்டலாம் வந்து சாரியே கேட்க தேவையில்லை. கரண் அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து ஸ்ருதிகாவுக்கு தெரியாமல் வந்து நிறைய பேசியிருக்கா. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்ருதிகாவுக்கு தெரியாது. பாதி தெரியும், பாதி தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது ஸ்ருதிகா வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஷில்பா கிட்ட வந்து ஸ்ருதிகா போய் சொல்கிறாங்க, என்னை வந்து பேடாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த மாதிரி காண்டாக்ட் சர்டிஃபிகேட்லாம் வந்து கேட்குறாங்கன்னே புரியலை. ஸோ ஸ்ருதிகா வந்து சூப்பரான ஒரு கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போன வாரம். அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி போயிருந்தால் ஸ்ருதிகா டாப் 5ல் இருந்திருப்பாங்க. அடுத்தது ரஜித்துக்கு வந்து அவினாஷோட விஷயம் என்னன்னே வந்து புரியலை. ஸோ ரஜித்தும் கேஷிஷ்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவினாஷ்க்கு வந்து இஷா மேலே லவ் இருக்குது, ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். ஆனால் அதே சமயம் வந்து கேர்ள்ஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்தான். எஸ்பெஷலி இந்த கஷிஷ்கிட்டலாம் யாமினிக்கிட்ட விளையாட்டாக பேசுகிறது. ஸோ நிறைய ஸ்டோரிஸ் வந்து இந்த அவினாஷ் வந்து அங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவினாஷ் நினைக்கிறாரு யாருமே வந்து இதெல்லாம் நோட் பண்ணல, ஈஷாவோட விஷயம் தான் எல்லோரும் பெருசாக எடுத்துக்கிறாங்கன்னு. ஸோ என்றைக்கு ஒரு நாள் மாட்ட போகிறான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து பேசிகிட்டு இருந்தார் ரஜித் அண்ட் கஷிஷ். ஸோ அடுத்தது விவினோட கான்வர்சேஷன். ஸ்ருதிகா கிட்ட பேசுகிறாங்க, என்ன இதில் கிடச்சிது உனக்கு? காரணம் சும்மா வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எதுலேயும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. எல்லாமே வந்து பழி தான் சொல்கிறாங்க. திருப்பி நீ வந்து அவங்கக்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்குற? ஸோ கிளாரிஃபிகேஷனுக்காக பேசிகிட்ருக்காரு விவின். ஸ்ருதிகா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என்ன நடக்குது, இருந்தாலும் எல்லோரும் முன்னாடி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ நான் வந்து சொல்லிட்டேன், போன பிரச்சனை இல்லை, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க. ஸோ இந்த எபிசோடு நாமினேஷன் வரைக்கும், அதாவது டில் நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாமினேஷன் டே எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஆக்டிவிட்டி ரொம்ப கூப்பிட்றாங்க. அங்கே வந்து சூப்பராக ஒரு செட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டேபிளில் நிறைய கிஃப்ட்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ருதிகாவோட தலைமையில் தான் வந்து நாமினேஷன் நடக்கணும். பிகாஸ் ஸ்ருதிகா தான் டேங்க் காட். ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் சொல்லிடலாம். அங்கே வந்து நிறைய கிஃப்ட் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஆக்டிவிட்டி ரூமில். ஸ்ருதிகா இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கரனுக்கு வந்து 5 கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் கரனை நாமினேட் பண்ணும்போது ஒவ்வொரு கிஃப்ட்டை வந்து உடைப்பாங்க. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு கடைசியில் யார்கிட்ட எந்த கிஃப்ட்டுமே கிடையாதோ அவங்க நாமினேட்டட் ஆயிடுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். மினிமம் ஒரு கிஃப்ட் ஒருத்தர் கொடுக்கலாம், மேக்ஸிமம் 5 கிஃப்ட். இதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ யார்கிட்ட கிஃப்ட் இல்லையோ அவங்க டைரெக்டாக நாமினேஷன் ஆயிடுவாங்க. ஸ்ருதிகா ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டோட இது பார்க்கலாம். கரனுக்கும் சிம்முக்கும் 5 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஷில்பாவுக்கு 4 கிஃப்ட்டு, சாஹத்துக்கு வந்து 4, அதே மாதிரி அவினாஷ்க்கு ஈஷாக்கும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது விவினுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, ரஜித்துக்கு 2, கஷிஷ்க்கு 3, சாராவுக்கு 3. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. ஸோ அவினாஷ் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு. ஸோ சரி நான் வந்து மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு கரண்கிட்ட போய் சொல்கிறாங்க. கரண் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கரண் வந்து சொல்கிறாரு. சரி அப்போ நான் சாராலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சாராலேருந்து ஒரு கிஃப்ட் எடுத்து ரஜித்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரஜித்துக்கு வந்து 3 voting ரைட், அதே மாதிரி சாராவுக்கு வந்து 2. ஒவ்வொருத்தரும் முன் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ கடைசியில் யார்கிட்ட எந்த கிஃப்ட்டும் கிடையாதோ அவங்க நாமினேட்டட். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அவினாஷ் ஃபஸ்ட் வராரு, சாராவோட கிஃப்ட் வந்து பிரேக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கஷிஷ் வந்து ஓவர் ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறாங்க.
அடுத்தது கரண் ஈஷாவோட gift வந்து உடைக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து ஈஷா அவினாஷ் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, சும்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அது கரண் மறந்துட்டாரோ. அடுத்தது சாராவை சொல்கிறாங்க கரண். ஈஷா வராங்க, சாஹத்தை நாமினேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க யாருக்கிட்டையும் வந்து லாயலாக இல்லைன்னு சொல்லிட்டு. செகண்ட் வந்து கஷிஷ். அடுத்து ரஜித்தோட நாமினேஷன் சாஹத் சொல்கிறாங்க, ஏன்னா அவன் வந்து சில சமயம் தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு. அடுத்தது செகண்ட் வந்து விவினோட நாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஷில்பா. விவினோட செகண்ட் நேம் வந்து கஷிஷ். அடுத்தது ஷில்பா வந்து அவினாஷ் சொல்கிறாங்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது செகண்ட் நாமினேஷன் வந்து ரஜிதா. ஸோ இந்த நாமினேஷன் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எல்லார் பேரும் சொல்லும்போது நடந்துட்டு தான் இருந்தது. இதிலேருந்துலாம் வந்து எப்படி வந்து ஒரு பெரிய சண்டை வெடிக்கும், அதை தான் வந்து பிக் பாஸ் எதிர்பார்க்குறாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பெரிய ஒரு சண்டை வந்து அவினாஷ்க்கும் கஷிஷ்க்கும் நடந்தது. சிம்மோட நாமினேஷன் பார்த்தீங்கன்னா விவினா. ஏன்னா விவின் வந்து நிறைய எனக்கு கிளாஸ் எடுத்திருக்கான், நான் வந்து கான்ட்ரிபியூஷனே பண்ணலன்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருக்கேன் என்கிட்ட. அதனால விவின். ஸோ அடுத்த நேம் பார்த்தீங்கன்னா அடுத்தது யாருன்னு சொல்லிட்டு சிம் சொல்லும்போது பிக் பாஸ் சொல்கிறாங்க கரணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இல்லை ரஜித்துன்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து பிரேக் பண்ண என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க இங்கே. அடுத்தது கஷிஷ் வராங்க. ஸோ பிக் பாஸ் சொல்கிறாங்க அவினாஷும் ஈஷாவோட gift வந்து முடிஞ்சிச்சு, அதனால் பிரேக் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது யாருன்னு சொல்லிட்டு சாஹத்தை வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாமினேஷன் ஷில்பா. ஸோ சாஹத் அண்ட் ஷில்பா தான் வந்து கஷிஷ் நாமினேட் பண்ணாங்க. அடுத்ததாக சாஹத் வராங்க, ரஜித்தோட gift வந்து பிரேக் பண்ணுறாங்க. ஏன்னா நீ எனக்கு கொடுத்தல, ஸோ நல்ல ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. அடுத்தது சிம் கிட்ட போகிறாங்க. சிம் வந்து ஆக்டிவாக இருக்கணும் இன்னும் நிறைய, அதனால் சிம்மோட gift வந்து நான் பிரேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாரா வராங்க. சாரா வந்து ஷில்பாவை சொல்கிறாங்க, ஷில்பாவோட gift பிரேக் பண்ணுறாங்களா. அடுத்தது கரண். ஸோ எப்படியும் வந்து கரணை வந்து நாமினேட் பண்ணுவாங்க, நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக இந்த நாமினேஷன் முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் இப்போ நாமினேட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஈஷா, அவினாஷ், சாரா, விவின், கஷிஷ், ரஜித் அண்ட் சாஹத். ஸோ இந்த லிஸ்ட்டு பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஈஷா, அவினாஷ் போக மாட்டாங்க, விவின் போக மாட்டார், ரஜித் அண்ட் சாஹத் போக மாட்டாங்க. ஸோ இந்த வாட்டி சும்மா காரணம் வந்து நாமினேட் ஆகலை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வீக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது வேணால் கஷிஷ் அண்டு சாரா. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கும் மீறி வந்து நான் ஷாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ப்ராசஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கஷ்டம் தான், யார் போவான்னு தெரியாது. ஸோ அடுத்த பிரச்சனை வரப்போகுது. இப்போ ஈஷா வந்து அவினாஷ் கிட்ட சொல்கிறாங்க, என்ன இது கஷிஷ் வந்து என்னென்னமோ சொல்கிறா, ட்ரியோ லவ் அப்படிலாம் வந்து சொல்லிட்டுருக்கா அப்படின்னு. சாராவும் சொன்னாங்களே என்னது அதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாரா வந்து உனக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க, என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈஷாக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் நடக்குது. அவினாஷ் ஈஷாக்கு தெரியாமல் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதான் வந்து ஈஷா கேட்குறாங்க, என்னெல்லாம் நடந்தது சொல்லு, நீ வந்து கஷிஷ் கிட்ட பேசுனியா, அவகிட்ட போயிட்டு நீ ஏதாவது ஃபேவரை செஞ்சால் நான் அந்த ஃபேவரை வந்து ரிட்டர்ன் தருவேன்னு சொல்லிட்டு டீல்லாம் பேசினியான்னு சொல்லிட்டு ஈஷா வந்து கேட்குறாங்க. அவினாஷ் வந்து எதுக்கு என்ன இப்போ கேள்வி கேட்டுனே இருக்க, நீ 5ஆவதோட கேட்குற, நான் வந்து ஸ்டூப்பிடா அப்படிலாம் சொல்லிட்டு அவினாஷ் கொஞ்சம் கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம கஷிஷ் விட்டு கொடுப்பாங்களா, இல்லை நீ என்கிட்ட பேசியிருக்க, நீ அந்த ஆங்கிளில் தான் என்கிட்ட பேசின, அந்த மாதிரி வந்து கஷிஷ் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இது கூடவே வந்து நம்ம ரஜித்தும் சாராவும் வந்து நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ போதுமே, ஈஷா வந்து வெடிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ ஆன்சர் தெரியணும், கிளியராக சொல்லணும்னு சொல்லிட்டு ஈஷா வந்து கேட்டுனே இருக்காங்க. ஸோ கஷிஷ் வந்து ரொம்ப ஓவராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ வந்து ஒரு உமனைசர், உனக்கு வந்து அட்லீஸ்ட் என்ன நடந்ததுன்னு கூட சொல்ல முடியாது, உனக்கு அவ்வளோதான் தைரியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கஷிஷ் வந்து 1க்கு 4 வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அவினாஷும் சும்மா இருக்க மாட்டான். ஸோ அவினாஷ் வாயிலிருந்து வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்தது. ஈஷாவுக்கு வந்து அது என்ன நடந்தது தான் கேட்கணும், நீ சும்மா வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணாத, நான் வந்து எந்த இதுவுமே பண்ணல, எந்த ஃப்ளட்டுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவினாஷ் வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஸோ செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து சண்டை நடக்கணும் இல்லையா, எப்போவுமே வந்து ஸ்ருதிகாச்சும் கரண் சண்டை மட்டும் போதுமா என்ன. ஸோ கஷிஷ் வந்து இங்கே நிறைய பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கிடச்சிச்சுன்னா விட மாட்டாங்க. இந்த டைமில் நான் கஷிஷ் கூட தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். அது என்ன அடிக்கடி வந்து கஷிஷ் கூட உட்காந்து அந்த டீல் பேசுகிறேன், இந்த டீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பேசிகிட்டே இருக்கிறது. எல்லா விஷயம் இந்த அவினாஷ் ஈஷா கிட்ட பேசுவான். ஆனால் கஷிஷ் கூட உட்காந்து பேசின டீலிங்ஸ்லாம் வந்து ஏன் சொல்லலை. ஸோ தட் மீன்ஸ் அவினாஷ் வந்து இங்கே ஃப்ளட் பண்ணிட்டு தான் இருக்கான். அது புரியாமல் இந்த ஈஷாவும் வந்து அப்படியே அவினாஷ்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கு. ஸோ உள்ள இந்த சண்டை நடக்கும்போது ஸ்ருதிகா கரண் சிம்லாம் வெளியே வராங்க. கரணோட ஒப்பீனியன் என்னென்னா, அவினாஷ் வந்து இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக ஃப்ளட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஃப்ளட் பண்ணியிருக்க தேவையில்லைன்னு. உள்ளே வந்து இந்த சண்டை இன்னும் பற்றியறியுது. கஷிஷும் அவினாஷும் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து விடுறாங்க. ஸோ அவள் தான் வந்து என்கிட்ட வந்து அந்த ஆங்கிளில் பேசினா, இந்த ஆங்கிளில் பேசினான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வந்து கஷிஷோட அம்மா பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ கஷிஷ் வந்து உன்னோட அப்பாவும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஷா வந்து ஷட்டப் சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது செஞ்சு வெளியே போய் பேசுங்க, வெளியே போய் சண்டை போடுங்க, நான் வந்து சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஈஷா ஷவுட் பண்ணுறாங்க. கஷிஷ் வந்து போகாமல் அடம் முடிச்சு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஸ்ருதிகாச்சும் வந்து ஹக் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நாமினேஷன் ஸ்பெஷல், இந்த கஷிஷ் சண்டை, இவ்வளோ தான் மக்கள் இருந்தது. ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.